அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். குட்டீஸை ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் இருக்க அருணை ஆனந்தா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பே பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணிக்கலாம். நான் தம்பிக்கு மட்டும்தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா கிரிவலம் போகிற வழியில் நின்று இருக்கோம். வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு இளநீ வேணும்னு கேட்டிருந்தா, அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு வண்டியை நிறுத்தியாச்சு. பாருங்கள், இந்த டைமில் கூட சண்டேயில் கூட நிறைய பேர் வந்து கிரிவலம் வராங்க. இப்போ ஹோட்டல் என்ட்ரன்ஸில் தான் இருக்கும், அப்படியே உள்ளார போக போகிறோம். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு தம்பிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே வண்டியை லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகியாச்சு. ரிசப்ஷனில் போயிட்டு நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு எவ்வளோ பே பண்ணமோ அவ்வளோ வந்து பே பண்ணியாச்சு. அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கம் போயாச்சு. பசங்க பார்த்திங்களா எவ்வளோ ஜாலியாக சூப்பராக கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்தோம்னா ஏதோ பார்ட்டி நடந்திருக்கு போல இருக்குது, ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். நிறைய சேர்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. இங்கே வந்து அதே மாதிரி ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இது இங்கே வர கெஸ்ட்டுக்காக இருக்க ஸ்விம்மிங் பூல் தான். ஆனால் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுமே வந்து பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு ரூமில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடணும். அப்போது சூப்பராக இருக்குல்ல, இந்த செம்பருத்தி பூ செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக டார்க் பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு கலரில் இருந்தது. அதே போலவே இந்த ஃப்ளாருமே செம்மையாக இருக்குது. ஒரே செடியில் 2 ஃப்ளார் போட்டு இருந்தது பார்த்தீங்களா. இதுதான் ஓவர் வியூ. இதே போல் தான் இருக்கும் ஹோட்டலுக்கு உள்ளார. வாவ், இங்கே பாரு ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்கு. இப்படி வாமா. ரொம்ப ஆழனாக இருக்காது, 6 ஃபீட் வரல தான் இருக்குது, 4 6 தான் இருக்குது. அதே போல் 2 ஃபீட் வந்து இதை பாருங்கள், குழந்தைங்களுக்காக தனியாக சின்னதாக ஒன்று கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பாப்பானா வந்து இதில் பண்ணலாம். அதே போல் நல்லா குட்டியாக இருக்குது, பெரிய சைஸ்லேயுமே இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இதே போல் ட்ரீஸ்னால் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து குழந்தைங்க வந்து பண்ணுறதுக்காக, இது வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே பண்ணலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும் வந்து ஸ்விம் பண்ணலாம், அதுதான் பெட்டர். தெரியாமனா வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கக்கூடாது. அதனால் வேணாம் பவன்யாமா. இங்கே நிறைய ட்ரீஸ் இருக்குது ஸ்விம்மிங் பூல் சுற்றி. இது பலாமரம், அப்புறம் கொய்யா மரம், மாதுளை மரம் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது, ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டே நேச்சுரலாக ரசிச்சுக்கிட்டே ஸ்விம் பண்ணலாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இங்கே எக்ஸசைஸ் மிஷினும் இருக்குது, ஆனால் அது வந்து கொஞ்சம் பொறுமையாக இதுவாக இருக்குது. குதி அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப தொலைவுனா போகுது. பெரியவங்க அங்கிள் இருந்தார், நிறைய கீழெல்லாம் விழுந்து போயிருந்தது. நானும் பாப்போம் பொறுக்கி இருந்தோம். அங்கிள் இருந்தார், அதனால நேற்று அங்கே போனேன். இப்போ போகாத, சரியா அப்படியே இது பண்ணிட்டு வா.
அப்படியே ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரையிலும் அவன் ஸ்விம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வீடியோ இதே போல் தான் போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.